சில பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈவெண்ட்டுக்கு போகிறதே ஒரு டியூட்டியாக வச்சுருக்கிறான். ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கே ஒரு டியூட்டி. ஏன்னா அவனுக்கு வந்து ஒன்று அவன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து திண்டாட்டம் வந்து இருக்கலாம். ஒரு வேலை இந்த ஈவெண்ட்டில் போனோம்னா அப்படியே போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வயிற்ற கழுவின்னு போயிடலாம் அந்த எண்ணம் கூட இருக்கலாம். இல்லை மிதமிஞ்சி வீட்டில் சோறு இருந்துன்னு கூட வச்சுங்களேன், இவனை நான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இவனுக்கு போய் வேலை வெட்டிக்கு ஏதாவது போகணுன்னு அவசியம் கிடையாது. அதனால் என்ன செய்யணும்னா வீட்டில் 3 வேலை தின்ட்டு சாயந்தரமான என்ன மேடை நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காருது. 2 விதம் தான் இருக்குது. ஒன்று மிதமிஞ்சிய சோறு இருக்கணும், இல்லை சோறே இல்லாமல் இருக்கணும். அவன் தான் என்ன செய்யணும் கேட்டால் டியூட்டிக்கு போகாமல் ஈவெண்ட் நடக்குமா, எங்கே என்ன ஈவெண்ட் நடக்கும், அதுக்காக விழாவுக்கு போகிறவங்களாம் அப்படி போகிறாங்கன்னு நான் சொல்ல. ஒரு வாரத்தில் ஒரு நிகழ்வு 2 நிகழ்வு ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கலாம். ஆனால் தினம் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறது மட்டுமே பகலில் ஒரு ஈவெண்ட்டு, ஈவினிங் ஒரு ஈவெண்ட்டு, நைட்டு ஒரு ஈவெண்ட்டுனா இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதே வந்து ஒரு ஒரு பொழப்பாக வச்சுருக்கிறான் சில பேர். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா அந்த மேடையில் அவங்கள கூப்பிடும்போது அதில் வந்து சர்ச்சையான ஒரு பேச்சுக்கள் மூலமாக தன்னை வந்து ஒரு பெரிய ஆளுமையாக காட்டிக்கலாம்னு சில பேர் நினைக்கலாம். அந்த வகையான நபர்கள் தான் இந்த நபர்கள். நான் சொல்கிறது மிஷ்கினாக இருக்கட்டும், வெற்றிமாறனாக இருக்கட்டும், இந்த தனஞ்சயன் ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு வீட்டில் சோறு இருக்குதோ இல்லையோ தெரில, இந்த ஈவெண்ட்டில் போயே வந்து வயிற்ற கழிப்பான்னு நான் நினைக்கிறேன் அநேகமாக.